சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வேண்டுகின்றோம். உம் வல்லமையாலமை இறைத்து ஈராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, ஜீவ தண்ணீர் நீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே, பெரும் மழை போலவே நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வேண்டுகின்றோம். உம் வல்லமையாலமை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமென். தேங்க்யூ. நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த விடுதலை உபவாச நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கும் எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்திருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் தாமே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் கடவுள். எங்கள் அக்கிரமங்கள் இருந்தெல்லாம் எங்களை விடுவிக்கும் ஆண்டவர். இந்த விடுதலை உபவாச நாளிலே தேவரீர் தாமே எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் பாவம் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் உள்ளோருடைய மீறுதல்களை மன்னித்தருளும். எங்கள் முன்னோருடைய பாவங்களில் இருந்து சாபங்களில் இருந்து எங்களை நீர் விடுவித்து காத்து கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவராக இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்தீர். எங்கள் பாவங்களுக்கான தண்டனைகளை நீர் உண்மையில் ஏற்றுக்கொண்டீர். நீர் சிலுவையில் நோயாளியாய் இருந்தீர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதிலிருந்து எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு தண்டனைகளை, நோய்களை, குழப்பங்களை, பிரச்சனைகளை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவராக இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் எங்களை கழுவி இந்த விடுதலை உபவாச நாளிலே எங்களை புதுப்படைப்பாக மாற்றுவீராக. நாங்கள் தெரிந்து கொண்டு செய்த தவறுகள், தெரியாமலேயே நாங்கள் நடந்து சென்ற தவறான பாதைகள், அதனால் எங்கள் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிற வேதனைகள், துன்பங்கள், எங்கள் உடலில் வந்திருக்கின்ற நோய்கள் அனைத்தில் இருந்தும் நீர்தாம் இந்த நேரத்தில் விடுதலையும் சுகமும் வெற்றியும் தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவராக இயேசுவே, நீர் தொழுநோயாளியை தொட்ட பொழுது அவர் முழுவதும் குணமடைந்தார்கள். அதுபோல இந்த நேரத்தில் நம்முடைய முன்னிலையில் நாங்கள் கூட பாவத்தினால் ஒரு தொழுநோயாளிகளாக நிற்கலாம். தேவரீர் தாமே மனமிறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் உடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை புதுப்படைப்பாக மாற்றியருளும். நாங்கள் உம்முடைய பாதையை விட்டு விலகிய நேரங்கள், நீர் எங்களுக்கு கூறிய படிப்பினைகளை மீறிய நேரங்கள், உம்முடைய பார்வையிலே நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக சிந்திக்காமல், நடக்காமல், முடிவெடுக்காமல் போன நேரங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தருளும். எங்கள் குடும்பத்திலே உமக்கு நாங்கள் சான்று பகர வேண்டிய நேரங்களில் தவறிய நேரங்களுக்காக எங்களை மன்னித்தருளும். எங்கள் வழியாக எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சமூகத்துக்கும் நீர் கொடுக்க வேண்டிய விடுதலையை, ஆசீர்வாதத்தை நாங்கள் கொடுக்காமல் அதற்கு தடையாக இருந்த நேரங்களை மன்னித்தருளும். நீர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களுக்கு புதிய இதயத்தை தாரும். எங்களை உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் ஆட்கொண்டு எங்கள் பலவீனங்களில் இருந்து, எங்கள் அறியாமையில் இருந்து நீர் எங்களை விடுவித்தருளும். தேவரீர் தாம் இந்த நாளில் எங்களை உம்முடைய தெய்வீக வெளிச்சத்துக்குள், தெய்வீகமான ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து செல்லுவீராக. நீர் எங்கள் மன்றாட்டை கேட்கின்றீர். எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்ற இறைவன். இது இந்த நேரத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களையும் எங்கள் இல்லத்தையும் நீர் தாமே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் அளவில்லாமல் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆமேன். ஸோ இன்றைக்கு இந்த விடுதலை உபவாச நாளிலே ஓவர் கம்மிங் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் த்ரூ ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங், அதாவது
நோன்பினாலும் சுபத்தினாலும் எங்களுடைய கடுமை நிலையை உடைத்தல், அல்லது எங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பிடித்து வைத்திருக்கின்ற கடுமையான தவறான நிலைகளை உடைத்தல் என்ற தலைப்பில் தான் நாம் இந்த விடுதலை உபவாச நாளிலே பங்கு பெறுகின்றோம். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக எங்களை பிடித்து கொண்டிருக்கின்ற சில தவறான குணங்கள், தவறான பாவ பழக்கங்கள், அல்லது உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகள், துன்பங்கள், இன்னும் எங்களுடைய மனநிலை போராட்டங்கள், அவைகள் பார்த்தீர்கள் என்றால் திடீரென ஒரு நாள் மறைகிற ஒன்று அல்ல. தொடர்ச்சியாகவே நம்முடைய வாழ்க்கையில் சின்னனிலிருந்து இப்போது வரைக்கும் எங்களை தொடர்ந்து வருகிற விடயங்கள் தான் இந்த ஸ்ட்ராங் ஹோல், அதாவது கடுமையான நிலை என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து நாம் எவ்வாறு விடுதலை பெற முடியும் அப்படி என்றால், திருமறை நமக்கு ஒரு ஆலோசனை கூறுகின்றது. எங்களுடைய நோன்பினாலும் எங்களுடைய உபவாசத்தினாலும் செபத்தினாலும் தான் அவைகளில் இருந்து நம்மால் விடுதலை பெற முடியும் என்று. அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நோன்பிருந்து செபிக்கின்ற ஒரு நிலை மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேருக்கு நோன்பு இருப்பதென்றால் என்ன என்ற ஒரு விளக்கம் தேவையாக இருக்கின்றது. அதை நாங்கள் இன்னொரு முறைக்கு இந்த நோன்பு என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். சில நேரம் அடுத்த மாதம் அதை பற்றி நாம் பார்க்க இயலுமென்றால் பார்க்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டத்திலே நோன்பு என்றால் என்ன என்பதை கூட நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, இதிலே கடுமையான நிலையிலிருந்து விடுதலை பெறுதல் என்று வரும் பொழுது அந்த கடுமையான நிலை என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் பார்க்க போகின்றோம். கடுமையான நிலை என்றால் முதலாவது பார்த்தீர்கள் என்றால் மாற்ற முடியாத அல்லது நீக்க முடியாத ஒரு நிலையாகும். உதாரணமாக, ஒருவரிடத்திலே ஒரு கோபம் என்கிற குணம் இருக்கின்றது. அதை பார்த்தீர்கள் என்றால் அது மாற்றவே முடியாமல் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து அதை நீக்கவே முடியாமல் இருக்கிறது. அதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒரே ஒரு மருந்து என்னவென்றால், ஆண்டவராகிய கிறிஸ்துவிடத்தில் அவர் வருவதனாலும் கிறிஸ்துவினால் அவருக்கு கிடைக்கின்ற விடுதலையினாலும் தான் அந்த கோபம் என்கிற நிலையிலிருந்து அவரால் விடுதலை பெற முடியும். அதுபோலதான் சந்தேகம் என்கிற ஒரு விடயமாக இருக்கலாம், அல்லது மறைக்கின்ற ஒரு நிலையாக இருக்கலாம், பொய் சொல்லுகிற ஒரு நிலையாக இருக்கலாம், அல்லது ஒருவரை வேதனைப்படுத்துகின்ற, ஒருவரை தாக்குகின்ற ஒரு நிலையாக இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாகவே சிலருடைய வாழ்க்கையிலே இருக்கும். சில நேரத்திலே ஒரு குடும்பத்திலே கணவர் எப்பொழுதும் மனைவியை துன்புறுத்துகிறார். துன்புறுத்துவது தவறு என்று அவருக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவார்கள், இப்படி உன்னுடைய மனைவியை நீ துன்புறுத்தாதே. அப்படி சொன்னாலும் பார்த்தீர்கள் என்றால் அவர்களால் நிறுத்த முடியாமல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களா? ஆம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். திருமுழுக்கு பெற்றவர்களா? ஆம், திருமுழுக்கு பெற்றவர்கள். திருப்பலியில் பங்கு பெறுகிறார்களா? ஆம், திருப்பலியில் பங்கு பெறுகிறார்கள். அல்லது சுப கூட்டங்களில் பங்கு பெறுகிறார்கள். ஆம். இருப்பினும் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற சில நிலைகளிலிருந்து அவர்களால் விடுதலையே பெற முடியாமல் இருக்கின்றது. அதுதான் அந்த கடுமையான நிலை, அல்லது மாற்ற முடியாத, நீக்க முடியாத நிலை தான் கடுமையான நிலை. இந்த கடுமையான நிலைக்குள்ளே பல விடயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று தவறான சிந்தனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு பார்த்தீர்கள் எப்பொழுதுமே தவறாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். நல்ல விடயம் இருந்தால் கூட தவறாகவே சிந்திப்பார்கள். ஒரு வீட்டிலே போனால் அங்கு ஒரு நல்ல விடயம் நடக்கும். ஆனால் அவர்கள் அந்த நல்ல விடயத்தை நல்ல விடயமாக பார்க்க மாட்டார்கள். அதை வேறு விதமாக பார்ப்பார்கள். சந்தேகமான நிலையிலே, குறையான நிலையிலே, இதுக்குள்ளே அது இருக்குமாக்கும், இது இருக்குமாக்கும் என்று அவர்கள் எப்பொழுதுமே ஒரு குழப்பத்துக்குரியவர்களாகவே இருப்பார்கள். அதே நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் தவறான சிந்தனை என்பது சிலருடைய உள்ளத்துக்குள்ளேயே எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் தீமையானதையே அவர்கள் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். நல்ல யோசனை அவர்களுக்கு வராது. அதனாலே சில பேர் சொல்லுவார்கள், உனக்கு நல்ல கதையே வராது அவன் வாயிலே அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டால் அவர்களுக்குள்ளே ஒரு தவறான சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே பாவ பழக்கங்கள், அது நீண்ட காலமாகவே இருக்கும். அது சின்ன வயதில இருந்தே அந்த பழக்கத்திலேயே அவர்கள் வளர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு பிழை என்று தெரிந்தாலும் அதை அவர்களுக்கு விட்டுவிட முடியாமல் இருக்கின்றது. அதுபோலதான் பயமாக இருக்கலாம், அல்லது கோபமாக இருக்கலாம், அல்லது பெருமையாக இருக்கலாம். இது போன்ற குணங்கள் இதெல்லாம் பார்த்துக்கொண்டால் உள்ளுக்குள்ளே மறைந்து இருக்கிற குணம். இது வெளியிலே தெரியாது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருந்து அவர்களை சரியாக வேதனைப்படுத்தும். உதாரணமாக பயம் அப்படி என்று வரும்பொழுது சும்மா திடீரென ஒரு வந்து போகிற பயம் அது சொல்லப்படவில்லை.
இந்த பயம் என்பது எல்லாவற்றுக்கும் எந்த நேரம் ஒரு பயமாகவே இருக்கும். சரியோ? சோ அந்த பயம் வந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அதை விடுதலை பெற முடியாமல் இருக்கிறது. எத்தனையோ பேர் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் அந்த பயம் என்பது அவர்களை பிடித்து வைத்திருக்கும். அதுபோலதான் கோபம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல கோபம், எல்லாவற்றுக்கும் கோபிப்பது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபிப்பது. சரியோ? அதுபோல பெருமை. இந்த பெருமை என்பது பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொல்லாத ஒரு குணம். அது நம்மை தெரியாமலேயே அது நம்மை அழிவுக்கு கொண்டு போறதுதான் பெருமை. அந்த பெருமை எங்களுக்குள்ள இருந்து கொண்டு என்ன செய்யும் என்றால், ஒருவர் எங்களுக்கு ஒரு புத்திமதி சொன்னால் கூட நாம் கேட்க மாட்டோம். எங்களுக்கு தெரியும் தானே அப்படி என்று சொல்லிடுவோம். மற்றது வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒன்றையுமே நாம் கற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெருமை. சரியோ? ஒரு ஒரு சரியான விடயத்தை எங்களுக்கு தெரிய வந்தால் கூட நாம் அந்த சரியான விடயத்துக்கு தலை வணங்க மாட்டோம். ஏனென்றால் நாம் ஒரு பிழையான விடயத்திலே பெருமை அடைந்து கொண்டிருப்போம். இதுதான் சரி, இதுதான் என்னுடைய குணம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சோ இந்த பெருமையாலேயே நிறைய பேர் அழிந்து போவார்கள். சரியோ? திருமறையிலே ஆண்டவர் கூட சொல்வார், பெருமை பிடித்தவர்களை ஆண்டவர் பிடுங்கி எறிந்து விடுவார் என்று. சரியோ? அந்த அளவுக்கு பெருமை என்பது ஒரு பொல்லாத ஒரு கடுமையான நிலையாக பலருடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறது. அது போலதான் சில அடிமைத்தனங்கள் என்று வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால், இப்போ ஒரு ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறது, போதைக்கு அடிமையா இருக்கிறது. சரி, இதெல்லாம் யாரு என்று கேட்டீர்கள் என்றால் இதெல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். சரியோ? திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் தான். இவர்கள் தான் இந்த இப்படி போன்ற குணங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அப்ப எப்படி இது போன்ற நிலைகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறது என்றால், அதை தான் திருமறை சொல்லுகிறது, அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட், கடுமையான நிலை அப்படி என்று சொல்லுகிறது. சரி, இந்த நிலையிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக குறிப்பாக இந்த மறுமலர்ச்சி அடைந்து வருகின்ற இப்ப இது போன்ற புதுவாழ்வு சுக வழிபாடுகளில் பங்கு பெறுகிற மக்களுக்கும் இதிலே ஒரு பெரிய போராட்டம் உண்டு. அது என்னவென்றால், நாம் கடவுளை இப்பொழுது நிறைய அறிவோம், ஆனாலும் பார்த்தீர்கள் என்றால் எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கும். நான் இவ்வளவு கடவுளை பற்றி அறிகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில இதை நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேனே, இதை என்னிடத்திலிருந்து மாற்ற முடியாமல் இருக்கிறதே அப்படின்னு எப்பொழுதும் நமக்குள்ளே வேதனைப்படுவோம். தூய பவுல் கூட சொல்லுவார், நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் முடியாமல் இருக்கிறது, நல்லதை நினைக்க விரும்புகிறேன் ஆனால் அது முடியாமல் இருக்கிறது, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதை நான் செய்கிறேன் என்று தூய பவுல் கூட சொல்லுவார். அந்த அளவுக்கு பார்த்தீர்கள் என்றால், நாம் கடவுளை அறிந்தாலும், இறைவார்த்தையை கற்றுக்கொண்டாலும், இறைவார்த்தையில் வாழ்ந்தாலும், இறைவார்த்தையை போதித்தாலும் கூட சில நேரத்திலே எங்களிடத்திலே இது போன்ற ஒரு கடுமை நிலை, தவறான நிலை இருக்கின்றது. சரி, இந்த கடுமையான நிலை நமக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், நம்மால் உண்மையாகவே ஆண்டவருடைய வழியிலே நடக்க முடியாமல் போகும். சரியாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் வர முடியாமல் இருக்கும். அதாவது கடவுளுடைய நன்மைத்தனங்களை நாம் பெற்று வாழ முடியாமல் இருக்கும். ஏனென்றால் நாம் நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோமே தவிர நல்லவர்களாக இருக்க முடியாமல் இருக்கிறது. நாம் கோபிக்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர நாம் கோபித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் இந்த தவறான சிந்தனைகளை சிந்திக்க கூடாது என்று நினைக்கின்றோம், அதற்காக செபிக்கின்றோமே தவிர, ஆனால் தவறான சிந்தனைகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப இதிலிருந்து இந்த நிலைகள் எங்களுக்குள் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு இறைவார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவு செபித்தாலும் நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியாதபடி இந்த தவறான குணங்கள் நம்மை இழுக்கின்றது. அப்ப இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், செபத்தினால் இதை உடைக்க வேண்டும். இந்த வேரை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். இதை அகற்ற வேண்டும் என்றால் சாதாரணமாக நாம் சும்மா செபிக்கிற செபம் மட்டும் போதாது, அதையும் தாண்டி நாங்கள் எங்களை ஒடுக்கி ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து மன்றாடும் பொழுது மட்டும்தான் அதில் விடுதலை அடைய முடிகிறது. அது ஒரு நாளில் நடக்கிறதா? இன்றைக்கு உபவாச நாளில் எல்லாம் நடந்து விடுமா என்றால் இல்லை. இதை நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுதுதான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் விடுதலை பெற்று வாழ முடிகின்றது. சரி, கடுமையான நிலை செயலில் இருந்து அல்லது அந்த சிந்தனை எங்கு ஆரம்பமாகின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த ஒரு நிலை எப்படி ஆரம்பமாகிறது அது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு பார்த்து என்றால் சில நிலைகள் தாயின் கருவில் இருந்தே அது ஆரம்பமாகின்றது. நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றேன். தாயின் கருவிலே ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அந்த தாய் வேதனையினால், துன்பத்தினால், அல்லது கணவருடைய துன்புறுத்தலினால், அல்லது உறவினர்கள் நண்பர்களுடைய துன்புறுத்தலினால், அல்லது பொருளாதார கஷ்டத்தினால், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த கர்ப்பிணி தாய் வேதனைப்படும் பொழுது, தன்னுடைய உடல் பாதிக்கப்படும் பொழுது, மனநிலை பாதிக்கப்படும் பொழுது அதிலிருந்து கருவில் இருக்கிற குழந்தை பாதிக்கப்படுகிறது. இதுதான் விஞ்ஞானமே இதை ப்ரூவ் பண்ணுகிறது.
கடவுள் கூட அதை, இறை வார்த்தை கூட அதை பற்றி நிறைய நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அந்த நிலையிலிருந்து பிறக்கின்ற பிள்ளை பிறக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அது காலப்போக்கிலே வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு ஒரு பயப்படுகிற ஒரு குணம், தவறாக சிந்திக்கிற ஒரு குணம், தன்னை பற்றியே குற்ற மனப்பான்மைப்படுகிற ஒரு குணம், அல்லது தவறான வழிகளை நோக்கி ஓடுகிற ஒரு குணம், இதெல்லாமே அந்த பிள்ளையிடத்திலே மறைந்திருந்து அது வளர வளர ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளையிடத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிக்கின்றது. இதற்கு தாய் கர்ப்பத்திலே அந்த குழந்தை இருந்த பொழுது பட்ட சில துன்பம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. சரி, அதிலிருந்து எப்படி விடுதலை அடைகிறது என்பது ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அது வேற ஒரு ப்ராசஸ். ஆனால் அந்த நிலையில் இருந்து கூட நாம் எவ்வாறு விடுதலை அடைய முடியும் என்று கேட்டால், எங்களுடைய செபத்தினால், உபவாசத்தினால் விடுதலை அடைய முடியும். எங்களுக்கே தெரிகிறது, நாங்கள் செய்யாமலேயே இந்த ஒரு பயம் எப்படி எனக்கு வந்தது, நான் எதை கண்டு பயந்தேன், ஒன்றை கண்டையுமே பயப்படவில்லை, ஆனாலும் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குதே, அப்ப இது எங்கிருந்து வந்தது என்றால் நமக்குள்ளே தெரிய வேண்டும். அப்படி என்றால் இது சில நேரம் என்னுடைய தாயார் நான் கருவில் இருந்த பொழுது ஏதோ ஒன்றை குறித்து பயந்திருக்கலாம். அப்ப நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அன்பின் ஆண்டவரே, நான் தாயின் கருவில் இருந்த பொழுதே அந்த பயம் என்கிற ஒரு தீமை என்னை தாக்கி இருந்தால் நான் இப்பொழுது மன்றாடுகின்றேன், அந்த பயம் என்கிற நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், உம்முடைய இரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று நாம் செபிக்கும் பொழுதுதான் அந்த பயத்திலிருந்து நம்மால் விடுதலை அடைய முடியும். அதுபோல சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு குழப்படியா இருப்போம், அல்லது ஒரு மற்றவர்களை துன்புறுத்துகிறவர்களாக இருப்போம். எப்பொழுதும் வெடுக்கு ஏதாவது மற்றவர்களை நோக பண்ணுகிற ஒரு கதை சொல்லுவோம். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் எரிச்சலினால் வந்திருக்கிறது. சரியோ? சில நேரத்திலே தாய் அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் ஏதோ ஒரு பிரச்சனையால் எரிச்சல் அடைந்திருக்கிறார்கள். ஐயோ, நான் ஏன் தான் கர்ப்பிணி ஆனேனோ, எனக்கு என்னத்துக்கு தான் இந்த பிள்ளை வயிற்றுல வந்ததோ, இது போன்ற சில நிலைகள் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வருகின்றது. சோ அந்த எரிச்சல் இப்பொழுது என்ன செய்கிறது? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. சோ இதனாலேயே காலப்போக்கில் என்ன செய்கிறது என்றால், அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அது போன்ற ஒரு நிலையிலே போக ஆரம்பிக்கிறது. நாம் கவலைப்படுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறது என்று. அது நமக்கே தெரியாமல் வந்திருக்கிறது. ஏனென்றால் நாம் எப்பயோ ஒரு நேரம் எரிச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். சோ இது போன்ற நிலைகள் எல்லாம் நமக்கு விடுதலை கொடுப்பது எதுவென்றால் இந்த உபவாசமும் ஜெபமும் மட்டும்தான். இதிலிருந்து விடுதலை அடையும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குடும்பத்திலே நாம் சந்தோஷமா இருக்க முடியும், நம்முடைய துணையோடு நாம் சந்தோஷமாக வாழ முடியும், நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க முடியும், மற்றவர்களோடு நாம் சரியாக பழக முடியும், சமுதாயத்துல நாம் நல்லவர்களாக இருக்க முடியும். ஆகவே முதலாவது பார்த்தீர்கள் என்றால் அந்த கடுமையான நிலை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆரம்பமாகின்றது. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் தவறான சிந்தனைகள், அதாவது முதல்ல இந்த விடயங்கள் எங்களுடைய செயலில் இருந்து ஆரம்பமாகிறது என்று சொல்வதை விட சிந்தனையில் இருந்து தான் ஆரம்பமாகும். அதாவது நமக்குள்ளே அது ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கும், அதுக்கு பிறகு அது செயலாக மாறுகின்றது. ஆகவே தவறான சிந்தனை என்று வரும் பொழுது சில தவறான விடயங்களை நாம் ஆழமாக நம்பும் பொழுது அது தவறாக மாறிவிடும். உதாரணமாக ஒரு குடும்பத்திலே ஒரு கணவருக்கு அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இங்க வா, உன்னுடைய மனைவிக்கு நீ உதவி செய்தி என்று சொன்னால் அது காலப்போக்கிலே உன்னுடைய மனைவி உன்னை அடிமையாக்கி விடுவாள், அதனாலே நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லுகிறார்கள் என்று வைப்போம். அதை அவர் அதிகமாக நம்பி விட்டார் என்று வைப்போம். அதை நம்பி விட்டார் என்றால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய மனைவி அவர் முழுமையா நேசிக்க மாட்டார், முழுமையா நேசிக்க முடியாது. ஏனென்றால் தவறான ஒன்றை அவர் ஆழமாக நம்பி இருக்கின்றார். சரியோ? அதுபோல சில தவறான விடயங்களை நாம் எப்பொழுது ஆழமாக நம்ப ஆரம்பிக்கின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்கின்றது. அது மட்டுமல்லாமல் மனம் திரும்பாமல் மறைக்கப்பட்டிருக்கிற பாவங்கள். சரியோ? சில பேர் பார்த்திருந்தால் வெளியாலே தான் நல்லவர்களாக நடிப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவருடைய மனம் மாறி இருக்காது. அதை நாம் நீண்ட காலமாக பிடித்து வைத்திருப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை இறுக்கமாக கட்டி வைத்திருக்கும். அதனாலே ஒருவர் தன்னுடைய தவறான நிலைகளை தானாகவே உணர்ந்து மனம் திரும்பாமல் போனால், வெளியிலே நல்லவர்களாக நடித்துக்கொண்டு உள்ளுக்குள்ளே தவறான சிந்தனை, பொய், பாவம், தவறு, மறைப்பு, சுயநலம் இதை வைத்து கொண்டிருந்தால் காலப்போக்கிலே அது கடுமையான நிலையாக மாறும். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் அதுவே அவருடைய வாழ்க்கையாக மாறிவிடும். சரியோ? அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் மனதிலே ஏற்பட்ட சில காயங்கள். இந்த காயங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் எங்களை தவறான வார்த்தையினால் பேசுகிறார்.
சரி, அப்படி பேசின உடனே நம்முடைய உள்ளத்திலே ஒரு தவறா ஒரு 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 பெரிய பாதிப்பு வரும். அந்த பேசுகிறவரை பொறுத்து தான் அந்த பாதிப்பு வருகிறது. யாரோ ஒருவர் சும்மா யாரோ ஒருவர் பேசுகிறார் என்றால் அதை பற்றி நான் கவனமே எடுக்க மாட்டோம். சரியோ? உதாரணமாக வேலை இடத்திலே வேலை செய்கிறவர்கள் பேசினால் அது நமக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் முதலாளியே பேசினால் நமக்கு கொஞ்சம் கவலையாகிவிடும். சரியோ? அது போலதான் யார் எங்களை தவறான வார்த்தைகளால் பேசுகிறார்களோ அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கும். அப்போ உதாரணமாக ஒரு மனைவியே கணவர், அல்லது கணவரை மனைவி, அல்லது பெற்றோரை பிள்ளைகள், அல்லது பிள்ளைகளை பெற்றோர், அல்லது நெருக்கமான உறவிலே உள்ளவர்கள் சில தவறான வார்த்தைகள் பேசினால் அது நம்முடைய உள்ளத்தை அதிகமாக பாதித்து விட்டதென்றால் அதே எப்பொழுதும் நாம் யோசித்து யோசித்து கவலைப்பட ஆரம்பிப்போம். அது காலப்போக்கிலே நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்திலே கவலையிலே அல்லது வேதனையிலே அல்லது வெறுப்பிலே இறுக்கமாக கட்ட ஆரம்பித்து விடுகிறது. அதுபோல கொடுமைப்படுத்துவது. சில வீடுகளிலே பார்த்துக்கிட்டால் கணவர் மனைவியை கொடுமைப்படுத்துவார்கள், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவார்கள். இவ்வாறு அபூஸ் பண்ணுவது சரியோ? அவர்களை 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 சமமாக மதிக்காமல் அவர்களை வேதனைப்படுத்துவது. அது பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே அப்படியே படிந்து போயே இருக்கும். அது எவ்வளவு செய்தாலும் அதை அகற்ற முடியாமலேயே இருக்கும். அது என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சோ அது காலப்போக்கில் என்ன உண்டாகும் பாருங்கள், அவர்களை இறுக்கமாக பிடித்திருக்கும். அப்ப ஒரு சில நேரத்திலே அப்படியான நிலைகள் வரும் பொழுது மற்றவர்கள் சில நல்ல விடயங்களை பார்க்கும் பொழுது கூட எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே ஒரு கவலை, எங்களுக்குள்ளே ஒரு கோபங்கள் வர ஆரம்பிக்கும். என்றால் நாம் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். சரியோ? உதாரணமாக பசியில இருக்கிற பிள்ளை இன்னொரு சாப்பிடுற பிள்ளையை பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு ஐயோ எனக்கு சாப்பாடு கிடைக்கலையே, அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் ஒன்று வந்துடும். சரியோ? ஏனென்றால் இந்த பிள்ளை பசியில இருக்கிறது. அது போலதான் நாம் கொடுமைப்படுத்தப்பட்டோம் என்றால் இன்னொருவரை பார்க்கும் பொழுது கூட ஐயோ எனக்கு அப்படி கிடைக்கலையே, அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கின்றது. சரியோ? அது மட்டும் இல்லாமல் தண்டிக்கிறது. சரி, சில பேர் தண்டனை நிறைய தண்டிப்பார்கள். சரியோ? நீ இப்படி செய்தனால் உனக்கு இந்த தண்டனை, இப்படி செய்தனால் உனக்கு இந்த தண்டனை என்று வீடுகள் எல்லாம் தண்டிப்பார்கள். இது போன்ற நிறைய விஷயங்கள் இது ஒருவருடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கிறது. அது அவருடைய வாழ்க்கையை இறுக்கமாக கட்டி வைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் மனதிலே ஏற்பட்ட ஆழமான காயங்கள், பயங்கள் என்று கூட சொல்லலாம். சரியோ? அது கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் பொழுது மிக கவனமா இருக்க வேண்டும். அதுக்கு பின்பு கூட இந்த சில பயங்கள் திடீரென நமக்கு ஏற்படுகிற ஒரு பயம் கனகாலம் எடுக்கும். பிறகு அந்த பயத்தில இருந்து உதாரணமாக ஒரு வாகன விபத்து நடந்து, வாகன விபத்திலே பார்த்துட்டா நமக்கு பயந்துருவோம் அப்படியே. ஆனால் அதுக்கு பின்பு எங்களுக்கு வாகனமே ஓட்ட முடியாதபடி அந்த பயம் தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கிறது. சரியோ? சோ இது போன்ற சில நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அதே நேரத்திலே நாம் ஒரு விடயத்திலே தோற்று போகிறோம். ஒரு நல்ல விடயத்தை நாம் பாடுபட்டு உழைத்து முன்னே வர பாடுபட்டிருப்போம். இறுதியிலே அது ஒரு தோல்வியாகி மாறின உடனேயே பார்த்துக்கொண்டால் நம்முடைய உள்ளத்திலே தாங்க முடியாத ஒரு தோல்வி அனுபவம் வந்துவிடும். அதுக்கு பின்பு எதிலுமே நமக்கு விருப்பம் இருக்காது. உணவோ உடுக்கவோ சாவோ எதுக்குமே நமக்கு விருப்பம் பெறாமல் போய்விடும். சரி, அது போலதான் இழப்பு. கணவன் மனைவி உறவு என்று வரும்பொழுது, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, நாங்கள் ஒருவரை நேசிக்கிற ஒருவரை இழந்து விட்டோம் என்றால் அந்த இழப்பினாலே நம்முடைய உள்ளம் தொய்ந்து போக ஆரம்பிக்கும், கவலைப்பட ஆரம்பிக்கும். அதுபோல சில ஆபத்து நேரத்தில் ஏற்பட்ட சில நிலைகள் நான் சொன்னது போல, மற்றது தனிமையிலே ஏற்படுகிற சில நிலைகள். சரியோ? தனிமை நிலைகள் இவைகள் எல்லாமே இந்த போல நிறைய இருக்கிறது. சரி, இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே திடீரென மறைந்து போகிற ஒன்றல்ல, தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டே இருக்கின்றது. சரியோ? பல பல வருஷமா பிடித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டால் இதுக்கு மருந்தே இல்லை. சரி, கவுன்சிலிங் எங்கே சொல்லுகின்றார்கள்? அந்த கவுன்சிலிங் எந்த அளவுக்கு 100% வேலை செய்தான்னு கேட்டால் 100% வேலை செய்யவில்லை. ஆனால் ஆன்மீக, அதாவது ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், அதாவது இது போன்ற போதனைகள் நிறைய பேருக்கு குணமாக்குதல் கொடுக்கிறது. ஏனென்றால் இதிலே நாம் போதிக்கிறது மட்டுமல்ல, அல்லது இறைவார்த்தையை நாம் கேட்பது மட்டுமல்ல, அந்த இறை வார்த்தையின் பிறகு நாம் செபிக்கிறோம் பாருங்கள். அப்ப கடவுளுடைய வல்லமையினால் நாம் குணமடைகிறோம். ஒன்று. இரண்டாவது, நாம் கேட்பது இறைவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளேயே ஒரு வல்லமை இருக்குது. ஒரு மருந்துக்குள்ளே ஒரு சக்தி இருப்பது போல இறை வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. அந்த இறை வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வல்லமை நம்மை குணமாக்குகிறது. ஆகவே உலக அளவிலே என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், இது போன்ற நிலைகளுக்கு விஞ்ஞானத்திலே மருந்தே இல்லை. இது ஆன்மீகத்திலே மட்டும்தான் இதுக்கு மருந்து இருக்கின்றது. சரியோ? அதனாலே இந்த கடுமை நிலையிலிருந்து நாம் அதனாலதான் விடுதலை. சரி, கடுமை நிலையிலிருந்து எவ்வாறு நாம்
குணமடைவது, அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நாம் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு நாளில் நடக்கின்ற ஒன்றல்ல, ஒரு விடுதலை உபவாச நாளில் நடக்கிற ஒன்றல்ல. தொடர்ச்சியாக நாம் செயல்படுவதனால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு விடுதலை ஆசீர்வாதம் தான் அது. இதிலிருந்து எவ்வாறு நாம் விடுதலை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், முதலாவது நமக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய உண்மையான நிலையை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்வது. உண்மையாகவே எனக்குள்ளே அந்த பயம் இருக்குதா? நிச்சயமா இருக்குது. எனக்கு கோபம் இருக்குதா? ஆம் இருக்குது. எனக்குள்ளே இருக்குது என்பதை முதலாவது நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாமல் இருக்கிறதுனாலேயே நிறைய பேர் குணமடையாமல் இருக்கிறார்கள். உதாரணமாக இன்றைக்கு இதுல கேட்கிற சில விடயம் உங்களுக்கு புதிதாக இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு தான் நீங்கள் இதை அறிகிறீர்கள். இல்லை என்றால் அது அறியாமல் இருப்பீர்கள். அப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த பிரச்சனைக்குள் அந்த கட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறீர்கள். ஆனால் எப்பொழுது நாம் இதை அறிகின்றோமோ அப்பொழுது அதிலிருந்து விடுதலை அடைய ஆரம்பிக்கணும். அதுபோல நமக்குள்ளே என்ன இது இருக்கிறதா என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. நான் சந்தேகப்படுகிறேனா? நான் பொய் சொல்லுகிறேனா? களவெடுக்கிறேனா? ஏதாவது ஒன்றை மறைக்கிறேனா? கோவப்படுகின்றேனா? அல்லது தவறாக நான் சிந்திக்கின்றேனா? இது போன்ற விடயங்கள் என்னிடத்துல இருக்கிறதா? முதலாவது ஆம், என்னிடத்துல இருக்கிறது அப்படி என்றதை முதலாவது நாம் அடையாளம் கண்டு கொண்டால்தான் அதற்காக நம்மால் செபிக்க முடியும். இரண்டாவது, உண்மையான மனம் திரும்புதல். சரியோ? இதுக்கு பின்பு எனக்காக நீங்கள் மனம் திரும்ப முடியாது, உங்களுக்காக நான் மனம் திரும்ப முடியாது. சரியோ? என்னுடைய பிள்ளைக்காக நான் மனம் திரும்ப முடியாது, மன்றாடலாம், அவ்வளவுதான். அதுபோல எங்களுடைய நிலைக்காக நாங்கள் தான் எங்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை மன்னியும், நான் செய்த எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும், எனக்கு நீர் பாவ மன்னிப்பு தாரும் என்று உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய தவறுகளை குறித்து நாங்கள் மனம் பருந்தோம். உதாரணமாக, நான் என்னுடைய மனைவியை மனநோகும்படி பேசிவிட்டேன். அப்ப நான் கணவர், எனக்கு அந்த உரிமை இருக்கு பேசுறதுக்கு. இப்படியே நான் பிடித்து கொண்டிருந்தால் சரி வராது. நானாகவே ஆண்டவரே, நான் மனநோகும்படி பேசியிருக்கிறேன், என்னை மன்னித்தருளும், இனியும் நான் இப்படி பேசாமல் இருக்கேன், வார்த்தைகளை நீர் நல்ல வார்த்தைகளாக எனக்கு மாற்றி தாரும் என்று நான் உண்மையாகவே மனம் திரும்பி மன்றாடுவதனால் மட்டும்தான் எனக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். சரியோ? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை நான் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறேன். அவன் என்ன சொல்ல வந்தாலும் நாங்கள் பெற்றோர் என்ற நிலையை பிடித்து கொண்டிருக்கிறோமே தவிர பிள்ளை என்ற நிலையை பார்க்காமல் போகிறோம். எங்களை மன்னித்தருளும், இதனாலே அவர்கள் வேதனைப்பட்டிருக்கிறார்கள், எங்களை மன்னித்து நாங்கள் புரிந்து கொள்கிற மனதை எனக்கு தாரும். இவ்வாறு நாங்கள் மன்றாடும் பொழுது எங்களுடைய அந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருகின்றது. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று இந்த மன்னித்தல். இந்த மன்னித்தல் என்பது பார்த்தீர்கள் உலக அளவிலேயே நிறைய சொல்லப்படுகிறது. நிறைய பிரச்சனைகளுக்கு, நோய்களுக்கு காரணமே நாங்கள் மன்னிக்காமல் இருக்கிற சில விடயங்கள். அதுல முதலாவது எங்களையே நாங்கள் மன்னிக்கிறது. சரியோ? அதுக்கு பிறகுதான் மற்றவர்களை மன்னிக்க முடியும். எங்களையே நாங்கள் பல முறை மன்னிக்கிறது இல்லை. சரியோ? என்றால் நாம் எங்களை பார்ப்போம். எங்களை பார்த்த உடனே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் இப்படி ஒரு அசிங்கமா இருக்கிறேன், அல்லது நான் இப்படி பிறந்திருக்கிறேன், அல்லது நான் இதற்கெல்லாம் என்ன காரணம், நான் ஏன் இப்படி வந்தேன், நான் ஏன் பிறந்தேன், எல்லாம் எனக்கு தான் என்று என்னையே நான் வெறுக்கிறேன் பாருங்கள். இல்லை, அதை நான் மன்னித்து இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் என்ன மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு வேண்டியதை தருவார். ஆண்டவரை, என்னையே நான் குற்றப்படுத்தும் நேரங்களுக்காக என்னை மன்னித்தரலாம் என்று எங்களை நாங்கள் மன்னிப்பது. அதுக்கு பின்பு நாம் மற்றவர்களை மன்னிப்பது. சரியோ? ஏனென்றால் நாம் ஒரு ஆளை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது அதனால் அதிகம் வேதனைப்படுவது நாங்கள் தான், அவர்கள் அல்ல. அவர்கள் பேசாம சாப்பிட்டு அவர்கள் நல்லா நெத்திர கொண்டு அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை பற்றி கோவப்பட்டு கொண்டு எரிச்சல் பட்டு கொண்டே இருக்கிறோம். அதுதான் நம்மை பாதிக்கிறது. அதனாலே எதுவாக இருந்தாலும் நாங்கள் மன்னித்து அதை விட்டு விடுவது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். மன்னிப்பதனால் உறவை வளர்க்க வேண்டுமா என்று கேட்டால் அப்படி என்று அல்ல. ஒரு தவறான ஒருவரோடு எப்படி நாம் உறவை வளர்ப்பது? ஆனால் அவரை மன்னித்து அவரை பற்றியே நாம் சிந்திக்காமல் அப்படியே விட்டு விடுவது, அவ்வளவுதான். அவரை பற்றி சிந்தனை வந்தால் எங்களுக்குள்ளே ஒரு கோபம் வருது அல்லது எரிச்சல் வருதென்றால் அங்கு பிரச்சனை இருக்குது. அதனால ஒருவரை பற்றி நினைக்கும் பொழுது, என்னுடைய எதிராளியை பற்றி நினைக்கும் பொழுது, who cares, அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன, நான் அதிலிருந்து தள்ளி இருக்கிறேன், தேவையில்லாத பிரச்சனை எனக்கு வேண்டாம் என்றுட்டு என்னுடைய உள்ளம் அமைதி அடையுதென்றால் உண்மை அது எங்களுக்கு வெரி குட். அதனால மன்னிக்கிறதுனால் உறவை வளர்க்கிறது என்ற அர்த்தம் அல்ல. மன்னிக்கிறதுனாலே நாங்கள் அந்த நிலையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்தீர்கள் மிக முக்கியமானது நோன்பும் சுபமும். சரியோ?
உபவாசம் பண்ணி நாம் செபிக்கிறது. அப்ப உபவாசம் பண்ணுவதிலே அது நிறைய கேள்வி இருக்கு. அதை இன்னொரு முறைக்கு நாங்கள் பார்க்கலாம். என்ன சாப்பிடுவது, என்ன சாப்பிடக்கூடாது, ஒரு நாள் இருப்பதா, காலம்பரை இருப்பதா, மத்தியானம் இருப்பதா, இல்லை. அது உபவாசம் என்பது உண்மையிலேயே நம்மை நாம் செபத்துக்காக ஆயத்தப்படுத்துவது. செபத்திலே நாம் இருக்காமல் நாம் எவ்வளவு உபவாசம் இருந்தும் ஒரு பெரிய நன்மை இல்லை. அதனாலே செபத்திலே எங்களை நாம் ஒடுக்கி ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றுவதற்காக செபிக்கிறது தான் அந்த உபவாசத்திலே கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றியாகும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 4வது இறைவார்த்தை. 2 கொரிந்தியர் 10:4 தூய பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறிய கூடியவை அப்படின்னு தூய பவுல். அதாவது இங்க என்ன சொல்ல வருகிறார் என்றால், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உடைப்பதற்கு நாங்கள் உலகு சார்ந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை, மாறாக செபம் என்கிற ஆயுதத்தை, இறை நம்பிக்கை என்கிற ஆயுதத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் மட்டும்தான் இதை உடைக்க முடியும் என்று பரிசுத்த வேதாகமும் நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே இது போன்ற இந்த கடுமை நிலையை எவ்வாறு நம்மால் உடைக்க முடியும் என்றால், உலகு சார்ந்த ஆயுதங்களால் நாம் உடைக்க முடியாது. அதாவது தீமைக்கு பதிலாக தீமை செய்வதனாலோ, அல்லது மருந்து எடுக்கிறதுனாலோ, அல்லது நாம் ஏதோ ஒரு தெரப்பிக்கு போறதுனாலோ, உடல் பயிற்சி செய்கிறதுனால அல்ல. இது செபத்தினாலும் இறை நம்பிக்கையினாலும் தான் இதை நம்மால் உடைக்க முடிகின்றது. அதுபோல மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 21வது இறை வார்த்தை, சென்ற முறை கூட நாம் இதை பார்த்திருக்கின்றோம். மத்தேயு 17:21, இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இயேசு சொல்லுகிறார். சரியோ? இந்த நிகழ்வு பார்த்துக்கொண்டால் இயேசுநாதருடைய சீடர்கள் தான் அந்த பேயை ஓட்டுவதற்காக முயற்சி செய்தார்கள். அது இயேசுநாதருடைய சீடர்கள் அவர்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஆனால் இயேசுவால் முடிந்தது. அப்ப இயேசு இயேசுவிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அதை செய்தோமே, எத்தனையோ பேய் ஓடினது, ஆனா இந்த பேய் ஏன் ஓடவில்லை அப்படின்னு கேட்ட உடனே இயேசு சொல்லுவார், இவ்வகையான பேய் நோன்பினாலும் சுபத்தினாலும் அன்றி ஓட்ட முடியாது. அப்ப அதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில எல்லா பிரச்சனைகளையும் சாதாரண சுபத்தினால், சாதாரணமாக நாங்கள் ஒரு சுப வழிபாட்டிலே பங்கு பெறுவதனால் நீக்க முடியாது. அதை நீக்க வேண்டும் என்றால் நமக்கு உபவாசமும் சுபமும் தேவையா இருக்கிறது. அதற்கென்று நாம் சில விடயங்களை சரியாக செபித்து விடுதலை பெறுவதற்காக நாம் போராட வேண்டியதாக இருக்கின்றது. சரி, நோன்பினாலே பார்த்தீர்கள் என்றால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு நன்மை, அதை நான் சொல்லுகிறேன். நாங்கள் நோன்பு இருந்து, இப்ப இன்றைக்கு நோன்பு இருந்து செபிக்கிறோம் என்று இருக்கின்றோம். சரியோ? இதுல 1 மணி நேரம் தான் நாம் செவிக்க போகின்றோம். அதுக்கு பின்பு நம்முடைய கடமைகளை நாம் செய்ய போகின்றோம். ஆனால் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இப்பொழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம் என்ற ஒரு மனநிலையோடு இங்கே இருக்கும் பொழுது, நம்முடைய உடல் நிலை இருக்கிறது அல்லவா, நம்முடைய உடல் நிலையை நாம் இப்பொழுது நசுக்குகிறோம், கட்டுப்படுத்தி எங்களுடைய ஆன்மீக நிலையை இப்பொழுது நாம் மேலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். சரியோ? உடல் நிலையை கட்டுப்படுத்தி ஆன்மீக நிலையை கொண்டு வருகின்றோம். இப்ப கொண்டு வரும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? இந்த ஆன்மீக நிலை இந்த உடல் நிலையை வெற்றி கொள்ள ஆரம்பிக்கின்றது. இந்த ஆன்மீக நிலையை மேலே கொண்டு வராமல், இன்றைக்கு நாம் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு போறோம், இனி நாங்க பூசைக்கு போகணும், இதுல போய் நாங்க இனி செய்ய வேண்டுமா அப்படின்ட்டு நாம் இப்ப உறங்கி விட்டோம் என்றால் என்ன நடக்கும் என்றால், நம்முடைய மாமிசம் எங்களுடைய ஆன்மீகத்தை மேற்கொண்டிருக்கின்றது. சரியா? நாம் உறங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நம்ம மாமிசம் எங்களை மேற்கொள்கிறது, எங்களுடைய உடல்நிலை மேற்கொள்கிறது. அப்ப இந்த உடல்நிலை மேற்கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற கோபம், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்மால் வெற்றி கொள்ள முடியாது. அப்ப இந்த உடல்நிலையை நாம் பலவீனப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆன்மீக நிலை பலனடைய ஆரம்பிக்கின்றது. அப்ப இந்த உடல்நிலையை எப்படி பலவீனப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் தான் இந்த நோன்பு. நாங்கள் உணவை குறைக்கும் பொழுது, அல்லது இவ்வளவு நேரம் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் இதில் இருக்கும் பொழுது, நம்முடைய உடல்நிலையை நாங்கள் பலவீனப்படுத்துகின்றோம், நம்முடைய ஆன்மீக நிலையை மேலே கொண்டு வருகின்றோம். இப்ப ஆன்மீக நிலை மேலே வரும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள். இப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வல்லமையும் செபத்துக்கான வல்லமை நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப நாம் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த உடல் நிலையை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய உடல்நிலை மேலே நின்று நம்முடைய ஆன்மீக நிலை கீழே நின்றால், நம்முடைய செப நிலையினால் நம்முடைய மாமிச நிலையை உடைக்க முடியாது என்றால் சக்தி நமக்கு பத்தாமல் இருக்குது. அதனால்தான் நம்முடைய ஆன்மீக நிலையை நாம் மேலே கொண்டு வரும் பொழுது இந்த உடல் நிலையை கொடுக்க முடியும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பு நோன்பு இருந்தார் என்று பார்க்கிறோம். நோன்பு இருந்து வெளியே வரும் பொழுது அழகை அப்பமாக்கி சாப்பிடுமே என்று கல்லை கொடுக்கும் பொழுது இயேசு என்ன செய்தார் பாருங்கள்.
அந்த பசியை மேற்கொண்டார். எவ்வாறு மேற்கொண்டார் என்றால், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல இறை வார்த்தையினாலும் வாழ முடியும் அப்படின்ட்டு அவரால் அதை வெல்ல முடிந்தது. ஆனால் உடல் பலவீனமாக இருந்தது. ஆனால் அவருடைய ஆன்மீக நிலை வெரி ஹை, வெரி மேலே நின்றது. அதனாலே சாத்தானை அவரால் உடனடியாக வெல்ல முடிந்தது. அதுபோல நம்முடைய ஆன்மீக நிலை எவ்வளவு உயர்ந்து வருகிறதோ அதுபோல நம்முடைய உடல் நிலையை நம்மால் வெல்ல முடிகின்றது. ஸோ அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதை தான் நாங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 2:4 நாங்கள் வாசிக்கின்றோம். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அந்த கடைசி போது கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் வாழ்வார், மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். சரி, அப்ப சாத்தானை அவரால் வெல்ல முடிந்தது. அதுபோல பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 16வது இறைவார்த்தை. இது மிக முக்கியமான ஒரு இறைவார்த்தை. எனவே நான் சொல்லுகிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊனியல்வின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். சரி, அப்ப நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட், அதாவது கடுமையான நிலை என்பது என்னவென்றால் நம்முடைய ஊனியல்பு, நம்முடைய உடல் நிலையிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனை. அதுதான் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. இதை நம்மால் எவ்வாறு உடைக்க முடிகிறது என்றால், தூய ஆவியின் தூண்டுதலால் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அதிலிருந்து நாம் உடைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் இப்பொழுது செபிக்க போகின்றோம். அப்ப நோன்பு என்று வரும்பொழுது, உபவாசம் என்று வரும்பொழுது அது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய உடலை வருத்துகிறதல்ல, மாறாக எங்களுடைய செபத்திற்கு நம்மை ஒடுக்குவது, செபத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது. நிறைய பேர் உபவாசம் என்று தங்களுடைய உடலை வருத்துகிறார்கள், சாப்பிடாமல். ஆனால் அவர்கள் செபிக்கிறதில்லை. அதே நேரத்திலே சில நல்ல விடயங்களை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. மாறாக அவர்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த உபவாசத்தை பற்றி, அப்படிப்பட்ட நோன்பை பற்றி பரிசுத்த வேதாகம் எங்கும் சொல்லவில்லை. நோன்பு என்றால் என்னவென்று திருமுறை எங்களுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது. அதை இன்னொரு முறை பார்ப்போம். அதனால இன்றைக்கு கூட அறிந்து கொள்வோம். நோன்பு என்பது நம்முடைய உடலை வருத்துவதில்லை, மாறாக ஆண்டவருடைய பாதத்திலிருந்து செபிப்பதற்கு நம்முடைய உடலை ஒடுக்குவது, செபிப்பதற்காக நம்மை உடலை ஒடுக்குவது. அவை நாம் இப்பொழுது செபிக்க போகின்றோம். இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல இந்த ஒரு நிலை எங்களுக்கு இருக்கலாம், எங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம். இந்த கடுமையான நிலையில் இருந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நாம் செபிக்கலாம். சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்டது போல நீர் விடுதலையின் ஆண்டவர், எங்களுக்கு பூரண விடுதலை கொடுத்து வாழ வைக்கும் கடவுள். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறான குணங்களினால், தவறான சிந்தனைகளினால், தவறான பழக்க வழக்கங்களினால் உண்மையான சமாதானத்தை நாங்கள் விளக்க வேண்டி வருகிறது. உண்மையாகவே உம்முடைய பாதையிலே நடக்க முடியாமல் போகின்றது. உமக்கு முன்னிலையிலே உண்மையாகவே நாங்கள் மனம் திறந்து செபிக்க முடியாதபடி நம்முடைய குற்றம் நம்மை குற்றப்படுத்துகிறது. நீர் எங்களுக்கென்று உருவாக்கி இருக்கிற ஆசீர்வாதமான பாதையில நாங்கள் நடக்க முடியாதபடி எப்பொழுதும் எங்களுடைய தவறான குணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சிந்தனைகள் எங்களை அந்த பாதையிலிருந்து தள்ளி விடுகிறது. ஆகவே அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கின்றோம். நீர் தாமே எங்கள் மேல் மனமுருகி எங்களை மன்னித்து எங்களுக்கு இது போன்ற நிலையிலிருந்து விடுதலை தாரும். அன்றைக்கு நினிவே நகர மக்கள் உபவாசம் பண்ணி உம்முடைய பாதத்திலிருந்து மன்றாடிய பொழுது நீர் அவர்களை பூரணமாக மன்னித்தீர். அந்த நாட்டு மக்கள் முழுவதையும் நீர் மன்னித்தீர். அதுபோல் அன்பின் ஆண்டவரை, இந்த நாளிலே நாங்களும் உம்முடைய பாதத்தில் இருக்கின்றோம். எங்களை நீர் மன்னித்தருளும், எங்கள் குடும்பத்தை நீர் மன்னித்தருளும், எங்கள் தலைமுறையினால் வருகின்ற எல்லா தவறுகளில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும். எங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுடைய தவறான காரியங்களை கூட நீர் மன்னித்தருளும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களுக்கு வேண்டிய புதிய வாழ்வை தரும்படி நான் மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தை சொல்லுவது போல சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி விடுவான். இந்த மலையை பார்த்து அகன்று போகென்று நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னால் அது அகன்று போகும் என்று நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றீர். அதனால் இந்த நாளில் நான் ஜெபிக்கின்றேன். இதில் இணைந்திருக்கிறவர்கள் அல்லது இதை பார்க்கிறவர்கள் யாரெல்லாம் இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல இந்த ஆவிக்குரிய கடுமை நிலையிலே, தவறான பழக்கங்களிலே கடுமை நிலையினால் கட்டப்பட்டிருக்கின்றார்களோ, இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே விடுதலை உண்டாகும்படி நான் மன்றாடுகின்றேன். உம்முடைய விடுதலையின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். உம்முடைய விடுதலையின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும்.
உம்முடைய பரலோக வல்லமையினால் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விடுதலை இப்பொழுதே உருவாக ஆரம்பிக்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை பாய்ந்து செல்லுவதாக. ஆண்டவரே, சிந்தனையில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும். உணர்வுகளில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுதலை தாரும். ஆண்டவரே, உள்ளத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நீர் விடுதலை தருவீராக. நீர் தாம் இந்த நேரத்திலே உம்முடைய திருக்கரத்தை ஒவ்வொருவர் மேலும் வைத்து ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது பயத்தின் ஆவியிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது போல, இந்த நேரத்திலே தூய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற தீய குணங்களில் இருந்து இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. பயன் என்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தனிமை என்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். எரிச்சல் என்கிற நிலையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பயத்தை, எரிச்சலை, சுயநலத்தை, தன்னையே குற்றப்படுத்துகிற நிலையை, அல்லது சண்டையை, கோபத்தை, எரிச்சலை, பொறாமையை, பெருமையை உண்டாக்குகிற எல்லா தீய ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை உண்டாகும்படி நான் மன்றாடுகின்றேன். இயேசு விடுதலையாக்கினால் உண்மையாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே, ஆண்டவராக இயேசுவே, நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே அந்த விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, மருந்தினால் மாத்திரைகளினால் அல்ல, உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் தான் விடுதலை உண்டாகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இது போன்ற தீய குணங்களிலிருந்து, தீய வாழ்க்கை முறையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக. அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே நாங்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னென்ன தீமையினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, இயேசுவின் நாமத்தினால் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. அந்த வேர் இயேசுவின் நாமத்தினால் வேரோடு இல்லாமல் போவதாக. எங்களுடைய தலைமுறையில் இருந்த எந்த தீமையும், எந்த தீய பழக்க வழக்கங்களும், எந்த அடிமைத்தனமான பழக்க வழக்கங்களும் எங்களுடைய குடும்பத்துக்குள், எங்களுடைய தலைமுறைக்குள் வர முடியாதபடி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தலைமுறையில் இருந்த கோபம், எரிச்சல், தீங்கிழைக்கிறது, கொடுமை செய்வது, அபகரிப்பது, குடிப்பது, புகைப்பது, களவெடுப்பது, பொய் சொல்லுவது, இது போன்ற எந்த தீமையான வேர்களும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வர முடியாதபடி இயேசுவின் நாமத்தினால் அத்தனையும் வெளியே போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லக்கரம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து குணமாக்குவதாக. எங்களுக்கு நீர் புது வாழ்வு, புது படைப்பாக எங்களை நீர் மாற்றியறலும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லக்கரம் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பதாக. இந்த விடுதலை உபவாச நாளிலே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விடுதலையும் சுகமும் இப்பொழுது கிடைக்கட்டும். உடல் நோய்களிலிருந்து, உள்ளத்தின் பாரங்களிலிருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. உடலை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு நோயின் கட்டுக்களும் இயேசுவின் நாமத்திலே இல்லாமல் போகட்டும். இது ஏன் இப்படி வந்தது என்று தெரியாமல் இருக்கிற நோய்கள் எல்லாம் இல்லாமல் போகட்டும். இவர்களுக்கு தெரியாமலேயே உடலுக்குள் இருக்கிற சகல நோய்களும் இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது குணமாக்கப்படுவதாக, நீங்கி போவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை ஒவ்வொருடைய உடலும் ஆண்டவர் இந்த விடுதலை உபவாச நாளிலே உடைய இரத்தத்தினால், உடைய தழும்புகளால் குணமடைவதாக. மூட்டு வலிகளில் இருந்து ஆண்டவரை உடல் நோய்கள், தசை நோய்கள், எலும்பு நோய்கள், ஆண்டவர் இரத்தத்தில் உள்ள நோய்கள் அனைத்திலும் இருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலை கிடைக்கட்டும். அதுபோல அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே ஒவ்வொருடைய மனநிலையை நீர் குணமாக்கி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராக, தெய்வீக நம்பிக்கையை நீர் கொடுப்பீராக. ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிற இருள் இப்பொழுது விலகி வெளிச்சம் தோன்றுவதாக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு முக்கியமாக இந்த விடுதலை உபவாச நாளிலே இவர்களுக்கு மட்டுமல்ல, இவருடைய தலைமுறைக்கான ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வருவதாக. நீர் தாமே ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதியும். இவர்கள் கீழாகாமல் மேலாகட்டும், இவர்கள் கடைசியாகாமல் முதலாகட்டும், இவர்கள் செய்யும் அனைத்திலும் வெற்றி பெறட்டும், இவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் இவர்களுக்கு கிடைப்பதாக. இவர்களை இந்த உலகிலே வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து நன்மைத்தனங்களையும் பெற்று இவர்கள் சுகமாக, மன அமைதியோடு, சந்தோஷமாக வாழ ஆண்டவருடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர், இவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதத்தையும் ஆன்மீக ஆசீர்வாதத்தையும் நிறைவாக நீர் தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வருவதாக.
உங்களுடைய கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுடைய களஞ்சியங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்புவதாக. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, இவர்களுக்குள்ளே, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இவர்களுக்கு வேண்டிய அமைதி, சமாதானம், ஒற்றுமை, புரிந்துணர்வு இவர்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. இந்த குடும்பங்களுக்கு வறுமைகள் இல்லாமல் போகட்டும், நிறைவு உண்டாகட்டும், மனமகிழ்ச்சி நிறைந்து வரட்டும். ஜெப வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதமாக ஊற்றெடுக்க ஆரம்பிப்பதாக. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் தாம் இந்த நேரத்திலே ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒலிவ மர கன்றுகளாக இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பதாக, செழிப்பா இருப்பதாக. அதனால் இந்த பெற்றோருடைய உள்ள மனமகிழ்வு அடையட்டும். யாரெல்லாம் இந்த நேரத்திலே தங்கள் வாழ்க்கைக்கு புதிய வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று செபிக்கின்றார்களோ அவர்களுக்கான புதிய கதவுகள் இப்பொழுது திறக்கப்படட்டும். எங்கள் மன்றாட்டை நீர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரை, வெற்றியை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.